என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இன்றைக்கு தேவ சமூகம் என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்ன? தேவ சமூகம், the presence of God, the presence of God. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டாங்க. ஆண்டவர் கோபம் வந்துடுச்சு. மோசேகிட்ட சொல்றாரு, நீங்க போங்க, ஒரு தூதனை அனுப்பி வைக்கிறேன், நான் வரமாட்டேன்ட்டார். இப்போ மோசே போய் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி பிரார்த்தனை செய்கிறான். நீங்கள் கூட்டுட்டு வந்தீங்க கானானுக்கு போகலான்னு சொல்லிட்டு, நீங்கள் கானானு கூப்பிட்டு போகாமல் இங்கே அழிச்சிட்டிங்கன்னா வெளி புறஜாதி மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவரால் இவங்களை கூட்டிகிட்டு போக முடியல, அதனால் அழிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. உமக்கு தான் கெட்ட பேர், அதனால் மன்னிச்சிருங்க அப்படின்னு. உங்கள் சமூகம் என் கூட வரணும், உங்கள் சமூகம் வந்தால் எங்களை கூட்டிகிட்டு போங்க, இல்லைன்னா நாங்கள் போக மாட்டோம். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். நீர் எங்களோடு வந்தால் எங்களை கூட்டிகிட்டு போங்க, அப்படி எங்களோடு நீங்கள் வரலன்னா எங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க. ஹவு இம்பரேட்டிவ் இட் இஸ், அது எவ்வளவு இன்றியமையாதது. த பிரசன்ஸ் ஆஃப் காட் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஒரு குடும்பத்திலே, ஒரு சபையிலே, ஒரு ஊழியத்திலே தேவ பிரசன்னம் அவ்வளவு முக்கியமானது. இன்றைய செய்தியிலே 2 பிரிவுகள் வைத்திருக்கிறேன். ஒரு பிரிவு இந்த தேவ பிரசன்னத்தினால் வருகிற நன்மைகள், the impacts of the presence of God, தேவ சமூகத்தினால வருகிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், the impacts of the presence of God. அடுத்த பகுதியில் இந்த தேவ பிரசன்னத்தினால என்னென்னலாம் வெளிப்படும், the aspects of the presence of God, தேவ பிரசன்னத்தில் இருக்கிற இயல்புகள் என்ன, சாராம்சங்கள் என்ன. அது we can also call it the spectrum of the presence of God. பல கற்றைகளை உடையது தேவ சமூகம் என்பது. அது இட்ஸ் a great spectrum. அது அப்படியே வந்து அப்படியே பரவும், ஒளி கதிர் வீசுகிற மாதிரி பரவும். ரைட், தேவனுடைய பிரசன்னத்தினால் வருகிற இம்பாக்ட்ஸ், விளைவுகள், அது வந்தா, தேவ பிரசன்னம் வந்தா என்னெல்லாம் நடக்கும். யாத்திரையாமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவ சமூகத்தினுடைய முதல் இம்பாக்ட் என்ன? உன்னை வழி நடத்தும். அந்த வசனத்தில் பார்த்தீங்களா, இரவும் பகலும் உன்னுடைய டார்க் பீரியட் லைஃப்ல உண்டு. எந்த மனுஷன் வாழ்க்கையிலும் எப்பொழுதுமே டேவாவே இருக்காது, எப்போதுமே டேவாவே இருக்காது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதில் 12 மணி நேரம் இருள். மறந்துடாதீங்க, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதில் 12 மணி நேரம் இருள், 12 மணி நேரம் தான் பகல். அப்போ ஒரு மாசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 15 நாள் இருள். நீங்க 50 வருஷம் வாழ்ந்தீங்கன்னா 25 வருஷம் எதில் கழிச்சிருக்கிறீங்க? இருளில் கழிச்சிருக்கிறீங்க. விளங்குதா? விளங்கலையா? 40 வயசு உங்களுக்கு அப்படின்னா 20 வருஷம் எதில் கழிச்சிருக்கிறீங்க? ஆமா, உங்கள் வாழ்க்கையில இருள் வரும், இருள் வரும், இருண்ட காலம். There shall be a dark period in your life. That is unavoidable, that is natural. It shall be for all. அது எல்லாருக்கும் உண்டு. ஆனா ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு வந்துச்சுன்னா இரவிலும் பகலிலும் உங்களை நடத்துவார். பகல்ல நடக்கிறது சுலபம், எல்லாரும் நடந்துருவாங்க. இருள்ல நடக்கிறதுக்கு ஆண்டவர் தான் உதவி செய்யணும். அப்போ இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், அவருடைய பிரசன்னம் அந்த இஸ்ரவேல் மக்களோடு போயிட்டு இரவும் பகலும் அவர்கள் வழி நடத்தத்தக்கதாக, இரவிலும் நடக்கணும், பகலிலும் நடக்கணும். நம்மால் இருள் வந்த உடனே அப்படியே நின்றுட்டான். இருள் வந்து ஐயோயோ இப்படி தடுமாற்றங்கள் வரும் வாழ்க்கையிலே. தடுமாற்றங்கள் வருவது மாத்திரமல்ல, எந்த வழியிலே போகலாம் என்று விளங்காத நிலைகள் வரும். அங்கே குழப்பத்தில் போய் மாட்டிக்கிட்டு இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, அது செய்யலாமா, கவலையே பட வேண்டாம். If the presence of God is with you, அவர் உன்னை நடத்துவார். தேவ சமூகம் என்ன செய்யும்? உன்னை வழி நடத்தும். ஞாபகம் வச்சுங்க, பாத தவறாம இருக்கிறதுக்காக தான் வழி நடத்துதல். லிசன் மீ கேர்ஃபுல்லி. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து சாகர வரைக்கும் பிசாசு உங்களை துரத்திக்கிட்டு தான் வருவான்.
ஏதோ கதை சொல்ற நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா? நீ ஏழா இருந்த, என்னை விட்டுட்டு இப்ப இயேசு விட்டு ஓடிட்ட, உன்னை விடுவனா எப்படியாவது உன்னை இழுத்துருவேன்னு சொல்லிட்டு எல்லா விசுவாசிகளுக்கும் ஏதாவது ஒரு உபத்திரவம், ஏதாவது ஒரு சோதனை, ஏதாவது ஒரு குழப்பத்தை கொடுப்பான். உங்களை எதுக்காக தெரியுமா? பின்னுக்கு இழுக்க, பாதையை தவற செய்ய. அநேகர் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாங்க, பாதையை விட்டுட்டாங்க, பாதை தவறி எல்லாம் நல்லா தான் நடக்கிற மாதிரி தெரியும். ஒரு தடவை கோயம்புத்தூர் போயிட்டு திருச்சி வந்துட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு ஆள் வாடகை காரில் போயிருந்தேன். அவரு திருச்சி ரோட்டை விட்டுட்டு வேற ரூட்ல போயிட்டாரு. ஒரு 40 மினிட்ஸ். எனக்கு அடிக்கடி கோயம்புத்தூர் போனதுல மைண்ட்ல, தம்பி கொஞ்சம் நிறுத்துப்பா, கொஞ்சம் செக் பண்ணிக்க, இது எனக்கு என்ன சந்தேகமாகுது, இது திருச்சி போற ரோடு மாதிரி தெரியல, நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி கேட்டா அது வேற ஊருக்கு போற ரோடு, திருப்பி வா. நம்ம லைஃப்ல பல நேரங்களில் அந்த தப்பு நடக்கும், மறந்துடாதீங்க. இட் இஸ் ஹியூமன் டு ஃபெயில். இட் இஸ் ஹியூமன் டு ஃபெயில். மனிதனுக்கு தோல்வி என்பது சகஜம். ஆனால் அதை தவிர்க்க ஆண்டவர் ஒரு வழி வைத்திருக்கிறார். தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்குமானால் நீ வழி தவறாமல் போகலாம். இப்ப தேவ பிரசன்னத்துக்காக நீங்க ரொம்ப ஜெபிக்கணும். உங்க குடும்பத்தில் தேவ பிரசன்னம் இருக்கணும், உங்க தொழிலில் தேவ பிரசன்னம் இருக்கணும், உங்க டிராவல்ல தேவ பிரசன்னம் இருக்கணும். என்ன செய்தாலும் சரி, எவ்ரி டே, எவ்ரி மினிட் யூ நீட் டு ஹேவ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நீங்க அதை மிஸ் பண்ணீங்கன்னா பாதை தவறிடுவீங்க, உங்களுக்கே தெரியாமலே பாதை தவறி விடுவீங்க. அதனால அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எதுக்காக ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, எப்போதும் உம்முடைய சமூகம் என் கூட இருக்கணும், என் வீட்டில் உம்முடைய சமூகம் இருக்கணும், என்னுடைய பயணத்தில் உம்முடைய சமூகம் இருக்கணும், என்னுடைய வேலையில் உம்முடைய சமூகம் இருக்கணும், என் படிப்பில் உம்முடைய சமூகம் இருக்கணும். ஐ நீட் யுவர் பிரசன்ஸ் இன் எவ்ரி ஏரியா ஆஃப் மை லைஃப். அதை மறந்துடாதீங்க. இன்னிலிருந்து இப்ப இருந்தே உள்ளத்தில் ஜெபம் பண்ணுங்க. இப்பவே யூ ஸ்டார்ட் praying for the presence of God to be with you all through your life. அடுத்தபடியா டியூட்டரானமி, உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்குமானால் ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். The Lord is my shepherd, I shall not want. I don't need anything. அப்படின்னு அர்த்தம் என்ன? எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் யார் தரும்? தேவ பிரசன்னம் கொடுக்கும். அது கல்வியோ, அது பணமோ, அது படிப்போ, அல்லது வேலையோ, தொழிலோ, திருமணமோ, பிள்ளைக்குட்டியோ, சக்சஸோ, எதுவா இருந்தாலும் தேவ பிரசன்னம் இருக்குமேயானால் உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். உபாகமத்தின் புத்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வனாந்திரத்தில் நடத்தின, நல்ல பாதையில செழிப்புல, சாரோன் சமவெளியில் நடத்தல, எதை நடத்தின? வனாந்திரத்தில் நடத்தின. அப்புறம் மேல உள்ள வத்திரம் பழசா போகலையா, எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா பாத்துக்கிறார். He will keep you fresh always. உங்களை எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா பார்த்துக்குவார். How many of you would like to be fresh always? எப்பயும் ஃப்ரெஷ்ஷா, புது மேனியா இருக்கணுமா? உங்க உடம்பும் புதுமேனியா இருக்கணும், உங்க குடும்பம் புதுமேனியா இருக்கணும், உங்க தொழில் புதுமேனியா இருக்கணும், உங்க ரட்சிப்பு புதுமேனியா இருக்கணும். எப்போ உங்களை பார்த்தால் இப்பதான் ரட்சிக்கப்பட்ட மாதிரி இருக்கணும். சில ஆள் பார்த்தீங்கன்னா போச்சு போச்சு போச்சு, ரட்சிக்கப்பட்ட புதுசுல சாட்சி சொன்னா அது வேற மாதிரி இருக்கும், ஒரு 10 வருஷம் கழிச்சு சாட்சி சொன்னா அது வேற மாதிரி இருக்கும். எங்கேயாவது என்ன சாட்சி சொல்லுவாங்க நற்செய்தி கூட்டங்கள்ல. ரீசெண்டாக சாட்சி சொல்லியிருக்கிறேன். அப்படி சாட்சி சொல்றப்ப என்ன ஒருத்தர் வந்து கேட்டாரு, எப்படி தெரியுமா? சாட்சி சொல்லி இறங்கின உடனே, இப்படி போன வருஷம் ரட்சிக்கப்பட்டீங்களா பிரதர்? எப்படி போன வருஷம் ஒருத்தர் கேட்டாரு, ஒரு ரட்சிப்பட்டு ஒரு 6 மாசம் இருக்குமா? ஏன் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுங்களா? இந்த சாட்சி சொன்ன அந்த விக்ரஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த உற்சாகம் இருக்கு பார்த்தீங்களா, அதை பார்த்த உடனே என்ன நினைப்பு வருது அவங்களுக்கு? இப்போதான் ரட்சிக்கப்பட்டுக்கிறாரு. இப்போ உங்களை நிறைய பேர் சாட்சி சொல்லணும்னு சொன்னா ரட்சிக்கப்பட்ட புதுசுல சொன்ன மாதிரி சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியல, சந்தேகமாகுது. ஆனா தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்குமானால் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தருவார். ஓகே,
தேவ பிரசன்னம் அடுத்தபடி என்ன செய்யும்? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இந்த எகிப்திய மக்கள் இஸ்ரவேலை பின்தொடர்ந்து வந்து அவங்கள அழிக்கலான்னு வராங்க. தேவ பிரசன்னம் என்ன பண்ணு தெரியுங்களா? தேவ பிரசன்னம் என்ன பண்ணுது? எகிப்தியரின் சேனையை என்ன பண்ணிச்சான்? கலங்கடித்து. அவர் உங்களை பாதுகாக்கிறவர். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் உன்னை காப்பார். கண்மணியை போல் என்னை காத்தருளும். தீங்கு நாளில் என்னை அவர் தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து பாதுகாக்கிறார் என்று சங்கீதம் 27 வாசிக்கிறோம். தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்குமானால் அவனுடைய வேலை ஒன்னும் பலிக்காது. ஆனால் the moment you lose the presence of God, the devil will attack you. உங்களுக்கே தெரியாது, உங்களுக்கே தெரியாது. நல்ல கவனமா கேட்டுங்க. ரட்சிக்கப்படாத வெளி உலக மக்களுக்கு வேற விஷயம். பிசாசு அவங்களுக்கு அள்ளி கொடுப்பான். இயேசு கிட்ட சொல்றான், இது எல்லாம் என்கிட்ட இருக்குது, எனக்கு இஷ்டமானவைகளை தருவேன். உலகத்து மக்களை நீங்க பார்க்காதீங்க. ஸ்டாப் லுக்கிங் அட் த வேர்ல்டு. அவன் அப்படி இருக்கிறான், அவன் அப்படி இருக்கிறான், ஜெபம் பண்ணல, ஒண்ணும் பண்ணல, நான் உபவாசம் பண்ணேன், ஜெபிக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குதெல்லாம் சலிச்சிக்க கூடாது. நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது என்ன தெரியுமா? நீ உன்னதமானவரின் மறைவில் இருக்கணும். அதை மறந்துடுறாங்க. நம்ம மீதி வசனம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் என் கோட்டை, அவர் என் கேடயம், வாதை அணுகாது, உன்னை உயர்த்துவாரு, ஆச்சா போச்சா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? உன்னதமான மறைவு. நீங்க அவருடைய சமூகத்தில் இருக்கணும். ஜெபம் பண்ணுங்க. எங்கள் வீட்டிலே தேவ பிரசன்னம் இருக்கட்டும், என் வேலையிலே தேவ பிரசன்னம் இருக்கட்டும், எங்கள் ஆராதனையிலே தேவ பிரசன்னம் இருக்கட்டும், எங்கள் பாட்டிலே தேவ பிரசன்னம் இருக்கட்டும், எங்கள் ஜெபத்திலே. ஏதோ சும்மா ஆர்டிபிஷியல் ஜெபம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெபம் பண்ணா ரியலா பண்ணணும். நீங்க மாட்டுக்கு ஆர்டிபிஷியலா வார்த்தை அலங்காரத்துக்காக, ராகத்துக்காக, பிறர் பார்த்து நல்லா பாடுறப்பா அப்படின்னு சொல்றதுக்காக எல்லாம் கிடையாது. என் குரல் யார் காதல கேட்டா போதும்? இயேசு காதல கேட்டா போதும். அப்படி ரியாலிட்டிக்குள்ள வாங்க. அங்க தேவ பிரசனத்தை நீங்க பார்க்கலாம். ஓகே, தேவ பிரசனத்தினால் வர இம்பாக்ட்ஸ் என்னென்ன பார்த்தோம்? உன்னை வழி நடத்தும், அப்புறம் உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கும், அப்புறம் உன்னை பாதுகாக்கும். ஏசாயா 60ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். உலகம் பூரா இருந்தாலும் உன் மேல கர்த்தர் உதிப்பாராம். எப்ப? தேவ பிரசன்னம் உண்மையில் இருக்குமானால், தேவ சமூகம் உண்மையில் இருக்கிறது. யோபு சொல்றா, அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. யாருடைய ரகசிய செயல்? அதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய மகிமை என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்போ தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ளே இருக்கும்படி பார்த்துங்க. பிரச்சனை இருந்தால் என்ன நடக்கும்? நீ வெளிச்சமாயிடுவான். நீ வெளிச்சமாயிடுவான். உன் வெளிச்சத்திற்கு யார் வருவாங்களா? வருவாங்களா? அப்புறம் உன் ஒளியிடத்திற்கு பாருங்களேன், உன்னை பிரகாசிக்க வைப்பார். When the presence of God is with you, that will make you to shine. உன்னை பிரகாசிக்க வைக்கும். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுங்க, அடிக்கடி சொல்லுங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷன், படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்கார, யாராயிருந்தாலும் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி உன்னை பிரகாசிக்க வைக்கும். தேவ பிரசன்னம், தேவ சமூகம் உன்னோடு இருக்குமேயானால் உன்னை பிரகாசிக்க வைப்பார். எனக்கு சைமன் ஸ்டான்லி நாகாலாந்து கூட்டிகிட்டு போனார், அசாம் கூட்டிகிட்டு போனார்னு சொன்னேன்னு. எனக்கு அப்போ என்ன வயசு தெரியுங்களா? 18 வயசு. படிப்பு என்ன? SLC பெயில், 4 அட்டம்ப்ட். வெளியே சொல்லாதீங்க, வெக்கக்காடு. நானே வெக்கப்படல, நீ ஏன் சொல்கிறீங்க? எங்கள் பாத்தர் SSLC 4 அட்டம்ப்ட்னு வாயை திறந்து ஊரே சொல்லு. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அங்கே ஏர்போர்ட்ஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஊழியத்துக்கு பிரசங்கத்தை கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு டிரான்ஸ்லேட்டர் யார் தெரியுங்களா? அந்த விமானங்களை ஓட்டுறாங்கல்ல, போர் விமானங்களை ஓட்டுறாங்களே, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குற ஒரு பைலட்டு எனக்கு டிரான்ஸ்லேட்டரு. அவர் ஏர் விங் கமாண்டர். என்னது? பெரிய பதவி, பெரிய பதவி. நான் SLC ட்ராப் அவுட்டு.
என் இங்கிலீஷ்க்கு யார் டிரான்ஸ்லேட் பண்ணுறான்? சரி, ஒரு நாள் கூட்டம், அவர் டெய்லி வந்து என்னை கூட்டிகிட்டு போவார். 6 மணிக்கு கூட்டம், நான் 5 மணி 5:30 மணிக்கு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். திடீர்னு பக்கத்தில் ஓன்னு அழுகுற சத்தம் கேட்டுது. என்னடா அதுன்னு பார்த்தா அவர் முட்டி போட்டு ஓன்னு அழுதுகிட்டு இருந்தார். ஏங்க அழுகுறேன்னு கேட்டேன். அவர் சொல்கிறாரு, இந்த வயசில் உன்னை ஆண்டவர் இப்படி பயன்படுத்துகிறாரு, நான் இத்தனை வயசாகியும் இப்படி மண்ணாங்கட்டியாக கிடக்கிறேன், எனக்கு அதை நினச்சா ஆத்திரமாக அதுன்னு ஓன்னு அழுதாரு. அப்புறம் என்ன பண்ணுறீங்களா, அவர் முட்டி போட்டுக்கிட்டு ஏன் கையை தூக்கி அவர் தலையை வச்சுக்கிட்டு உன் அபிஷேகத்தை எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போயா அப்படின்றாரு. சொல்லுங்க, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க வைப்பார். நம்புறீங்களா? சரி, தேவ பிரசன்னம் கூட இருந்தா என்னெல்லாம் நடக்கும்னு சுருக்கமா சொல்லிட்டேன். அடுத்த பகுதிக்கு போக விரும்புகிறேன். தேவ பிரசன்னம் வந்தா அது எப்படியெல்லாம் வெளிப்படும், தி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். முதலாவதாக தீத்துவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 11ஆம் வசனம், தேவ கிருபை பிரசன்னமாகும். தேவ பிரசன்னம் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அங்க என்ன இருக்கும்? the presence of grace. the presence of grace அப்படின்னா என்ன அர்த்தம்? தகுதி இல்லாதவனுக்கு செய்கிற தயவு, அதான் கிருபை. தகுதியே இல்லை, ஆனால் ஆண்டவர் தகுதிப்படுத்த. எங்கள் தகுதி எங்களால் உண்டானது அல்ல, எங்கள் தகுதி எங்களை அழைத்தவராலே உண்டாயிருக்கிறது. ரோம நிருபத்தில் பவுல் சொல்றாரு, எங்கள் தகுதி எங்களை அழைத்தவரால் உண்டானது. இங்க இருக்கிற நீங்க யாரும் உங்க திறமை, உங்க ஞானம், உங்க புத்தி, உங்க படிப்பு, ஈவன் உங்க பக்தி இல்லாட்டி கூட பரவாயில்ல, நான் சொல்றேன் கேட்டு, அதனால பரவாயில்லன்ட்டாரியான்னுடாத. எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அந்தபடியே செய்வார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அந்தபடியே செய்வார். இங்க இருக்கிற நம்ம ஒருத்தரும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஒத்துக்கிறீங்களா இல்லைங்களா? யாராவது ஆமா நான் பர்ஃபெக்ட்னு சொன்னீங்களா என்னை வந்து பாருங்க, நான் உங்கள்கிட்ட கத்துக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இங்க இருக்கிற ஒருத்தரும் பர்ஃபெக்ட் இல்லை, பர்ஃபெக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அதை ஒத்துக்குங்க, ரெண்டையும் ஒத்துக்கு. முதல்ல பர்ஃபெக்ட் இல்லை, ஆனா என்ன பண்றோம்? பர்ஃபெக்டை அடையிறதுக்கு முயற்சி பண்ணலையா? அதையாவது பண்ணுங்கய்யா. முயற்சியை பர்ஃபெக்ஷனை நோக்கி முயற்சி எடுக்கிறோம். இந்த இடத்துல தான் தேவ கிருபை உங்களை தாங்கும். இந்த இடத்துல தேவ கிருபை தாங்கும். அப்போதெல்லாம் பவுலுக்கு சரீரத்தில் முள் கொடுக்கப்பட்டிருந்தான். அது என்னை எப்போதும் குட்டும் சாத்தானின் தூதனா இருக்குதான். வலி தாங்காம பவுல் செபிக்கிறான், ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து போடும். அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். பார்த்தீங்களா? யாருக்கெல்லாம் முள் இருக்குன்னு நினைக்கிறீங்க, அந்த முள்ளை எடுத்துக்கணும்னு ஜெபிக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, கிருபையை சார்ந்து கொள். கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. ஆமா, அந்த கிருபை இருக்குதே, அடடடா, கிருபை கிருபை கிருபை. மனிதர் கதவை அடைப்பார், என் தேவனதையே திறப்பார். மனிதர் கதவை அடைப்பார், என் தேவனதையே திறப்பார். மானிடர் உள்ளங்கள் மாறும், என் நேசர் என்றும் மாறார். மானிடர் உள்ளங்கள் மாறும், என் நேசர் என்றும் மாறா. என் நேசர் என்றும் மாறா, என் நேசர் என்றும் மாறா. எல்லையில்லா கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். எல்லையில்லா கிருபை என்னை. இந்த புதிய நாளில் உமது அருளை பொழியும், உமது அருளை பொழியும். உம்முடைய கிருபையின் பிரசன்னம் இங்கே இருக்குது ஆண்டவரே.
அந்த கிருபையின் பிரசன்னம் என்னை தாங்கும், அந்த கிருபையின் பிரசன்னம் என்னை நடத்தும், அந்த கிருபையின் பிரசன்னம் என்னை பாதுகாக்கும், அந்த கிருபையின் பிரசன்னம் என்னை மிளறச் செய்யும். It will make me to shine. அந்த கிருபையின் பிரசன்னம் இப்ப இங்க அசைவாடுகிறது. என்ஜாய் இட், என்ஜாய் இட். விட்டுறாதீங்க, அந்த பிரசன்னத்தை அனுபவிங்க. ஹalleluya. தேவ பிரசன்னத்தில் என்ன இருக்குது? கிருபை இருக்கிறது. தீத்து நிருபம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்பின் பிரசன்னம். அன்பு பிரசன்னம் ஆச்சா? தேவ பிரசன்னம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க என்ன என்ன ஆகுமா? அன்பும் பிரசன்னம் ஆகுமா? பிரசன்ஸ் ஆஃப் லவ். பிரசன்ஸ் ஆஃப் லவ். அது என்ன பிரசன்ஸ் ஆஃப் லவ்? இந்த அன்பு பிரசன்னம் ஆகும்போது என்ன நடக்கும் தெரியுங்களா? தேவன் என்னை நேசிக்கிறார் என்பதை நான் விளங்கிக்குவேன். In spite of my failures, in spite of my weaknesses, என்னுடைய தோல்விகள் மத்தியிலே, என் பலவீனத்தின் மத்தியிலே, in spite of my backsliding, என் பின்மாற்றத்தின் மத்தியிலே அவர் என்னை நேசிக்கிறார் என்பதை நான் உணரும்போது, என் அறியாமலே என்னை இப்படி நேசித்தீரா, என்னை இப்படி நேசித்தீரா என்று சொல்லி எனக்கு யார் மேல் அன்பு வருது? அவர் மேல் அன்பு வருது. அன்பு பிரசன்னம் ஆகும்போது என்ன நடக்கும்னு சொல்றேன், கவனிச்சிங்க. தேவ பிரசன்னம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே என்னவும் பிரசன்னமாகும்? அன்பு பிரசன்னமாகும். அன்பு பிரசன்னமாக என்ன நடக்கும்? அவர் என்னை நேசிக்கிறார் என்று உணர்றேன். இம்மிடியேட்லி நான் என்ன பண்றேன்? நானும் அவரை நேசிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, லவ் ஓப்பன்ஸ் த ஹார்ட். நீங்க ஒரு ஆளை நேசிக்கும் போது அவர் உள்ளம் தானா திறக்கும். வேற எந்த முயற்சியும் செய்ய தேவையே இல்லை. அப்ப இயேசு என்னை நேசிக்கிறார் என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்ட உடனே என் உள்ளம் திறந்துடுது. நானும் யாரை நேசிக்க ஆரம்பிச்சிடுறேன்? இயேசு நேசிக்க ஆரம்பிச்சிடுறேன். அவர் என்னை நேசிக்க, நான் அவரை நேசிக்க ஆரம்பிச்ச உடனே எங்களை அறியாமலேயே என் அயலானை நேசிக்க ஆரம்பிச்சிடுறேன். அப்போ சபை பூராவே எதனால் நிரம்பிடுது? அன்பு மயமும் ஆயிடுது. அப்ப நம்ம சபையில என்ன பிரசன்னம் வேணும்? அன்பின் பிரசன்னம் வேணும். அன்பின் மயமே உமையே உமையே அண்டினே, அன்பின் மயமே ஆருயிரூரவே அருள் பெரும் கடலே, ஆருயிரூரவே அருள் பெரும் கடலே, ஆறுதலும் அதண்டையே, ஆறுதலும் அதண்டையே, அன்பின் மயமே உமையே அண்டினே, அன்பின் மயமே. தேவ பிரசன்னம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் என்ன வரும் சொல்லுங்க? அன்பின் பிரசன்னம் வரும். அங்க இடம் முழுவதும் அன்பினால நிரம்பும். உங்க வீட்டில் தேவ பிரசன்னம் வந்தா உங்க வீட்டில் அன்பின் பிரசன்னம் வரும். அங்க அன்பின் பிரசன்னம் வந்தா அங்க சண்டையே நடக்கக்கூடாது. அநேக வீடுகளில் சண்டை நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இன்னும் தேவ பிரசன்னம் வரல? ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எங்கள் வீட்டில் என்ன வரணும்? தேவ பிரசன்னம் வரணும். முதல்ல என்னிலே வரணும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சொல்லுங்க, என்னிலே தேவ பிரசன்னம் வரணும். ஃபாதர் பாட்டு பாடுறாரு, சாத்தானுக்கு டாட்டா சண்டைக்கு டாட்டா. இன்னும் நிறைய பேர் சண்டைக்கு டாட்டா காட்டலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சாத்தானுக்கு டாட்டா, அப்புறம் எதுக்கு டாட்டா? சண்டைக்கு டாட்டா. இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, நான் சண்டையே போட மாட்டேன். எத்தனை பேர் முடிவு பண்ணுங்க? யாராவது ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், யாராவது எதையாவது எடுத்துட்டு போட்டோம், நான் சண்டையே போட மாட்டேன். ஏன்? தேவ பிரசன்னம் எனக்குள்ள இருக்கிறது. அதனால என்ன பிரசன்னம் எனக்குள்ள இருக்குது? அன்பின் பிரசன்னம் எனக்குள்ள இருக்கிறது. எங்க வீட்டில் அன்பின் பிரசன்னம் இருக்கிறது. தேவ பிரசன்னம் வந்தா அங்க என்ன பிரசன்னம் வரணும்? அன்பின் பிரசன்னம் வரணும். எங்க வரணும்? சபையில வரணும், வீட்டில் வரணும், தொழில வரணும். என் வாழ்க்கை முழுவதும் எங்க பார்த்தாலும் என்ன என்ன மயமா இருக்கணும்? அன்பின் அன்பின் மயம். அல்லேலூயா. இயேசுவை கன்னத்தில் அறைந்தார்கள், ஈட்டியால் குத்தினார்கள், விலா எலும்பு விழாவிலே குத்தினார்கள், காரி உமிழ்ந்தார்கள், தலையிலே முள்முடி சூட்டினார்கள், கன்னத்தில் அறைந்து உன்னதை அறைந்தவன் யார் என்று கேட்டார்கள். இவ்வளவு வாங்கி கொண்டு அவர் சொல்லுகிறார், பிதாவை இவர்களுக்கு மன்னியும். எவ்வளவு அன்பு பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் அன்பின் பிரசன்னம் இருக்கட்டும்.
சத்துருவே சிநேகிக்க சொல்றாரு, சக விசுவாசியை சிநேகிக்க சொல்ல மாட்டாரா? உங்க கணவன் மனைவி நேசிக்க சொல்ல மாட்டாரா? உங்க அப்பா அம்மாவை நேசிக்க சொல்ல மாட்டாரா? நேசிப்பீங்களா? அல்லேலூயா. போய் தொலை சனியனேன்னு சொல்லிவிடாதீங்கப்பா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சனியன் தொலைஞ்சாதான் நிம்மதி அப்படின்னு சொல்லாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அன்பின் பிரசன்னம். அடுத்தபடியா சங்கீதம் 16:11, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில். எத்தனை ஆச்சரியம் பாருங்க. பிரசன்ஸ் ஆஃப் ஜாய், மகிழ்ச்சியின் பிரசன்னம், அன்பின் பிரசன்னம், கிருபையின் பிரசன்னம், மகிழ்ச்சியின் பிரசன்னம். தேவ பிரசன்னம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் மகிழ்ச்சியின் பிரசன்னம் இருக்கும். Rejoice in the Lord always. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். எழுதுவது கஷ்டமாய் தோன்ற வேண்டாம். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்குள். சாப்பாட்டுக்குள் சந்தோஷமாருன்னு சொல்லல. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அது அங்க உள்ள போயிடும், அடுத்த நாள் அது கழிவு அசுத்தமாயிடுது. பணத்துல சந்தோஷமாயிரும் இல்ல, படிப்புல சந்தோஷமாயிரு, வேலையில சந்தோஷமாயிரு. நோ, நெவர். வேலையில படிப்புல சந்தோஷமா அர்த்தமே கிடையாது. மனைவிக்குள்ள கணவனுக்குள்ள, டோன்ட் எக்ஸ்பெக்ட் யுவர் ஹஸ்பண்ட் டு கிவ் யூ ஜாய், டோன்ட் எக்ஸ்பெக்ட் யுவர் வைஃப் டு கிவ் யூ ஜாய், டோன்ட் எக்ஸ்பெக்ட் யுவர் சில்ட்ரன் டு கிவ் யூ ஜாய். ஒன்லி ஜீசஸ் கேன் கிவ் யூ ஜாய். இயேசு மாத்திரமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். அவரையே பாருங்க. அது என்ன பிரசன்னம்? அது மகிழ்ச்சியின் பிரசன்னம், மகிழ்ச்சியின் பிரசன்னம். அவருடைய சமூகத்தில் இருந்தா தானாவே மகிழ்ச்சி வரும். எவ்வளவு ஞானம் இருந்தாலும், எவ்வளவு படிப்பு இருந்தாலும், எவ்வளவு உத்தியோகம் இருந்தாலும் அது சந்தோஷத்தை கொடுக்க போவதில்லை. இங்க என்ன போட்டு தெரியுங்களா? அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண சந்தோஷம், எவர்லாஸ்டிங் ஜாய், பர்ஃபெக்ட் ஜாய், பர்ஃபெக்ட் ஜாய், எவர்லாஸ்டிங் ஜாய். இதனால என்ன பண்ண தெரியுமா? சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீன் செத்த உடனே அவர் மூளை எடுத்து தனியாக மண்டை வச்சு தெரியுமா? அவர் மூளை எடுத்து வச்சு ஆராய்ச்சி பண்ணி, ஏன் அவ்வளோ விஷயம் இருக்குது அவர்கிட்ட, அவ்வளோ ஞானம் இருக்குது அவர்கிட்ட, அது என்னன்னு கண்டுபிடிச்சலாம். ஒன்றும் முடியல. அவ்வளோதான், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிடும். இயேசு கொடுக்கிற சந்தோஷம் அதை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட. ஆமா, nobody can take it away from you. நான் உங்களுக்கு கொடுக்கிற சந்தோஷம், everlasting joy. அடுத்தபடியா லூக்கா 5:17 வாசிக்கிறோம், சுகமாக்கும் வல்லமை அப்போது பிரசன்னமாயிற்று, பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக. ஆமா, the presence of power, வல்லமையின் பிரசன்னம். எங்கெல்லாம் தேவ பிரசன்னம் இருக்கிறதோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்? தேவ வல்லமை இருக்கும். அந்த வல்லமை என்ன பண்ணும்? வியாதிகளை சுகமாக்குற வல்லமை, பிசாசுகளை துரத்துகிற வல்லமை, கட்டுகளை உடைக்கிற வல்லமை, கதவுகளை திறக்கிற வல்லமை, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பாகளை முறித்து தடைகளை நீக்குகிற வல்லமை. உங்களால ஐயோ என்னால செய்ய முடியல, பார்க்க முடியல நினைக்கிறீங்களா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். தேவ பிரசன்னம் வந்துருச்சுன்னா போதும். அங்க என்ன வரும் தெரியுங்களா? the presence of power will be there. தேவ வல்லமை எங்கு செயல்படும். யாத்திரையாகமத்தின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஹோலி பிரசன்ஸ், பரிசுத்த பிரசன்னம். சில ஆட்கள் வரையிலும் கூட பீடி பிடிச்சிட்டு இங்கே வந்து அணைச்சிட்டு உள்ளே உட்காந்துருந்தீங்க, அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. ஆலயத்தில் தேவ பிரசன்னம் வரணும்னா இந்த இடமும் கூட என்னவா இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். உங்கள் வீடு சுத்தமாக இருக்கணும், உங்கள் சரீரம் சுத்தமாக இருக்கணும், உங்கள் வியாபாரம் சுத்தமாக இருக்கணும், உங்கள் படிப்பு சுத்தமாக இருக்கணும், படிப்புலையும் சுத்தமாக இருக்கணும். காப்பி அடிச்செல்லாம் பாஸ் பண்ணக்கூடாது. டவுன்லோடு பண்ணி அநேக தீசிஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வருவாங்க, அப்படிலாம் படிக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறு யாரோ எழுதி வச்சுருப்பான், பணம் கொடுத்துட்டிங்கன்னா அவன் மீதியெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சு பேக் பண்ணி பிரிண்ட் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவான். ஈஸியாக போய் தீசிஸ் சப்மிட் பண்ணி டிகிரி வாங்கிட்டு வந்துடுவீங்க. யூ ஆர் சீட்டிங், தட்ஸ் எ லை. நீங்கள் படிக்கவே இல்லை. படித்து புஸ்தகத்தை புரட்டி பார்த்து நீயா மனப்பாடம் பண்ணி நீயா எழுதி நீயா தீசிஸ் சப்மிட் பண்ணினா அது உண்மையான படிப்பு. டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதுக்குன்னு ஆட்கள் இருக்கிறாங்க. தேவ பிரசன்னம் அது பரிசுத்தமான பிரசன்னம், ஆசம் பிரசன்ஸ்,
சங்கீதம் 111 சங்கீதம் 9 ஆண்டவருக்கு பெயர் அவர் பயங்கரமானவர். அந்த இடத்துல அந்த வார்த்தை தான் பயன்படும். அவர் எப்படிப்பட்டவரா? அப்போ அவருடைய சமூகம் எப்படிப்பட்டது? பயங்கரமானது, ரெவரன்ஷியல். இந்த ரெவரன்ஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அதனால தான் சங்கீதம் 2:11 பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ தேவ சமூகம் வந்தால் நீங்கள் என்ன செஞ்சாகணும்? கொஞ்சம் பயந்தாகணும். அப்படி பயந்துக்கிட்டே போயிடக்கூடாது, கொஞ்சம் அன்பும் செலுத்தி ஆகணும். அன்பும் பயமும் கலந்ததுக்கு தான் பேர் என்ன? ரெவரன்ஸுன்னு பேர். அதனால்தான் போதகர்களுக்கு மேய்ப்பர்களுக்கு என்ன பேர் போட்டிருக்கிறாங்க? ரெவரண்ட். அநேகருக்கு விளங்கலை. ரெவரண்ட்னு சொன்னால் உங்கள் மேய்ப்பர்கிட்ட கொஞ்சம் பயத்தை காட்டுங்க, பயப்படுங்க. எப்பயுமே பயந்துக்கிட்டே இருந்துடாதீங்க, அன்பும் காட்டுங்க. ஓகே, ரைட். தேவ சமூகம் என்ன சமூகம்? ஆசம் பிரசன்ஸ். ஆசம் என்பதற்கு 2 அர்த்தம் உண்டு. ஆச்சரியமானது. தேவ சமூகம் அவ்வளவு ஒண்டர்ஃபுல், ஆச்சரியம். அடே அப்பா அப்படின்னு ஆச்சரியம், அதே சமயத்தில் ஆஹா அப்படின்னு பயம், அதே சமயத்தில் அன்பு. இதெல்லாம் தேவ பிரசனத்தில் இருக்குதுங்க. நம்ம சபை தேவ பிரசனத்திலேயே நடந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் சொல்லுங்க பாலாம். நம்ம குடும்பங்கள் பூரா தேவ பிரசனத்திலே இருந்தால் எப்படி இருக்கும்? எத்தனை பேருக்கு ஆசை இன்னிலிருந்து ஒவ்வொருத்தரும் இதுக்காக ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, என்னிலே தேவ பிரசன்னம் இருக்கட்டும், என் வீட்டிலே தேவ பிரசன்னம் இருக்கட்டும், எங்கள் சபையிலே தேவ பிரசன்னம், எங்கள் சபையிலே கிருபையின் பிரசன்னம் இருக்கட்டும், எங்கள் சபையிலே அன்பின் பிரசன்னம் இருக்கட்டும், எங்கள் சபையிலே மகிழ்ச்சியின் பிரசன்னம் இருக்கட்டும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. எப்போதும் தேவ பிரசன்னத்தோடு நடப்போம். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் நடத்தும் போது மோசே சொல்றான், உங்க பிரசன்னம் இல்லாத எங்களை இங்கிருந்து அனுப்பாதீங்க. நெவர் வாக் without the presence of God. உங்க லைஃப்ல சொல்றேன், never do anything without the presence of God. எந்த ஒரு காரியத்தையும் தேவ பிரசன்னம் இல்லாத செஞ்சிடாதீங்க. never go to any place without the presence of God. never do anything without the presence of God. never pray without the presence of God. never sing without the presence of God. do anything and everything with the presence of God. எதை செய்தாலும் தேவ சமூகத்தோடு செய்யுங்கள்.